Daily. Taste the Daily. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தில் நிலம் கையகப்படுத்தும் பணியை அரசு விரைவுபடுத்தியுள்ள நிலையில் மகாதேவி மங்கலம் பகுதியில் நிலத்தை வழங்க தயாராக இருக்கும் நிலத்தின் உரிமையாளர்கள் உரிய இழப்பீடு வழங்க கோரியும் வீட்டில் ஒருவருக்கு வேலை வழங்கிட கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். துரை வெங்கடேசன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். சென்னையினுடைய இரண்டாவது விமான நிலையமானது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியிலே 13 கிராமங்களை உள்ளடக்கி சுமார் 5000 ஏக்கருக்கும் மேலாக அந்த பரப்பளவிலே இந்த பசுமை வெளி விமான நிலையமானது அமையப்பட இருக்கிறது. இதனை ஒட்டி இந்த நில கையகப்படுத்தும் பணிகளானது தற்போது நடைபெற்று தற்போது 19 பேர் தற்போது இந்த பத்திரப்பதிவும் அந்த செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த தொடர்ந்து ஒரு புறம் ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்களது நிலங்களையும் அதே போன்று வீடுகள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே மற்றொரு புறம் தற்போது இந்த உரிய தங்களுக்கான அந்த இழப்பீடு தொகை என்பது போதுமானதாக இல்லை என்றும் அதே போன்று தங்களது குடும்பத்தாருக்கு ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்றும் தற்போது இந்த குணகரம்பாக்கம் அதே போன்று மேலேரி பகுதியை சார்ந்த அந்த விவசாயிகளும் அந்த பகுதி மக்களும் சரி தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையிலே இன்று அடையாள போராட்டமாக இன்று தற்போது மகாதேவி மங்கலம் பகுதியிலே இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு தங்களுக்கு உரிய இழப்பீடு தொகை போதுமானதாக இல்லை என்றும் தாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல, அதே போன்று அரசு கொண்டு வரக்கூடிய இந்த திட்டத்தை வரவேற்பதாகவும் விமான நிலைய திட்டத்தை வரவேற்பதாகவும் அதே போன்று தங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் எனும் இந்த ஒற்றை கோரிக்கையினை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டங்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது இந்த அந்த அறிவிப்பை பொறுத்தே இருக்கும் எனவும் அந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே தொடர்ந்து ஒருபுறம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு ஒருபுறம் ஏகனாபுரம் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் கூட மற்றொரு புறம் தற்போது இழப்பீடு தொகை போதுமானதாக இல்லை என கூறி இந்த விவசாய மக்கள் போராடி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். Taste the Daily.